முதன்மை செய்தி. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கின் ஓட்டலில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. கூடுதல் விவரங்களோடு தமிழரசி இணைந்திருக்கிறார். தமிழரசி, கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். ஜெனிஃபர், டெல்லியிலிருந்து போதைப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு கடத்திய வழக்கில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக அயலக அணி முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் இது தொடர்பான விசாரணையை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கு சொந்தமான ஹோட்டலில் அமலாக்கத்துறையினர் இன்று காலை 7 மணி முதல் சோதனையில் ஈடுபட்டு இருக்கின்றனர். சென்னை புரசிவாக்கத்தில் உள்ள JSM ரெசிடென்சி என்கிற ஹோட்டலில் இன்று காலை 7 மணி முதல் 3 அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் உதவியுடன் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. ஜெனிஃபர், குறிப்பாக இன்று மாலை பிரதமர் மோடி தமிழகத்திற்கு பிரச்சாரத்திற்காக வரக்கூடிய நிலையில் சென்னையில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவது என்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஜெனிஃபர், சென்னையில் 20 இடங்களில் சோதனை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்தெந்த இடங்களில் குறிப்பாக சோதனை நடைபெறுது அப்படின்னு விளக்க முடியுமா? ஜெனிஃபர், சென்னையில் ஜாஃபர் சாதிக் வழக்கில் தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனையானது இன்று காலை 7 மணி முதல் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதே போல இயக்குனர் அமீர் அவருடைய அலுவலகத்திலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இன்று காலை 7 மணி முதல் 6 அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கடந்த 2ஆம் தேதி அமீரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே 11 மணி நேர விசாரணையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அவர் அடுத்த கட்ட விசாரணைக்கு தேவைப்பட்டால் அனைத்து ஒத்துழைப்பும் வழங்குகிறேன் என ஒரு கடிதத்தையும் எழுதி கொடுத்திருந்தார். இந்த நிலையில் இன்று இந்த சோதனையானது அமீரின் அலுவலகத்திலும் நடைபெற்று வருகிறது. இங்கு 6 அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் காலை 7 மணி முதல் ஈடுபட்டு வருகின்றனர். தொடங்கிய சோதனை தொடர்ந்து 20 இடங்கள்ல நடக்குது. இன்னும் இந்த சோதனைகள் வெவ்வேறு இடங்கள்ல நடைபெறுவதற்கான வாய்ப்புகள்